Hi, welcome to this video. லாஸ்ட் 2 வீடியோஸ்ல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஃபோரம்ஸ்லயும், Quoraலயும் எப்படி வந்து டிராஃபிக்கை டிரைவ் பண்றது அப்படின்றத பார்த்தோம். அது ரெண்டுமே வந்து ஃப்ரீ டிராஃபிக் டிரைவ் பண்ற மெத்தட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போறது பெய்டு டிராஃபிக்கை எப்படி டிரைவ் பண்றது, பெய்டு ஆட்ஸ் மூலியமா எப்படி டிராஃபிக்கை டிரைவ் பண்றதுன்றத பார்க்க போறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் ஆட்ஸ்ல வந்து டிராஃபிக்கை டிரைவ் பண்ற மெத்தட் சொல்ல போறேன். ஃபேஸ்புக் ஆட்ஸ், சோஷியல் மீடியா ஆட்ஸை பத்தி இன்டெப்த் ஸ்டெப் பை ஸ்டெப், அதாவது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆட்ஸ் இருக்கு. லீட் ஆட்ஸ், டிராஃபிக் ஆட்ஸ், பிராண்ட் அவேர்னஸ் ஆட்ஸ், அந்த மாதிரி எக்கச்சக்கமான மெத்தட்ஸ் இருக்கு. அது எல்லாமே தனியா ஃபேஸ்புக் ஆட்ஸ்ன்னு சொல்லி ஒரு சீரீஸ் உங்களுக்கு ஆட் ஆயிரும் இன்னும் கொஞ்ச நேரத்துல, இன்னும் கொஞ்ச நாள்ல. ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ அப்ளிகேட் மார்க்கெட்டிங்க்கு தேவையான ஃபேஸ்புக் ஆட்ஸ், அதாவது டிராஃபிக் ஜென்ரேட் பண்ற ஃபேஸ்புக் ஆட்ஸ் எப்படி பண்றது அப்படின்றத நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போறேன். ஸோ ஃபேஸ்புக் ஆட்ஸ் பண்றதுக்கு முன்னாடி இப்ப நான் காமிச்சிருக்கேன் இல்லைங்களா, ஃபேஸ்புக் ஐக்யூ ஆடியன்ஸ் இன்சைட்ஸ். இந்த ஃபேஸ்புக் ஐக்யூ ஆடியன் இன்சைட்ஸுக்கு போய்க்கோங்க. ஏன்னா எந்த ஒரு ஃபேஸ்புக் ஆட்ஸை வந்து ரெடி பண்றதுக்கு முன்னாடி நீங்க ஒரு ஆடியன்ஸ் இன்சைட்ஸ் ரெடி பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்ப 2 இது கேட்கும். எவ்ரி ஒன் ஆன் ஃபேஸ்புக், பீப்புள் கனெக்டட் டு யுவர் பேஜ்னு கேட்கும். நீங்க எவ்ரி ஒன் ஆன் ஃபேஸ்புக் அப்படின்றத டைப் பண்ணிருங்க. டைப் பண்ணிட்டு ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டட் இது, இப்ப நீங்க உங்களோட பிளாக் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வெயிட் லாஸ் பத்தி இருக்கு அப்படின்னா, ஸோ வெயிட் லாஸ் இது ப்ராடர் நீஷாவே போடுங்க. ஸோ இப்போ எக்ஸ்ட்ரீம் வெயிட் லாஸ் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ கனெக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்க, அட்வான்ஸ்டு லாங்குவேஜ், ரிலேஷன்ஷிப் ஸ்டேட்டஸ், இது எல்லாமே உங்களுக்கு வந்துடும். இப்போ பாருங்க, வெயிட் லாஸ் வந்து நியூ ஆடியன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெயிட் லாஸ்ல நம்ம ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா 90% ஆஃப் உமன் தான் வந்து இது பண்றாங்க, வெயிட் லாஸ் பத்தி ரொம்ப கன்சர்ன் பண்றாங்க. வேற கண்ட்ரி, இப்போ யுனைடெட் ஸ்டேட்ஸ் பாக்குறீங்க, இப்போ இந்தியா பார்க்கணும்னாலும் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ 83% ஆஃப் இந்தியா அண்ட் யூஎஸ் சேர்த்து பார்க்குறேன். ஸோ 83% ஆஃப் உமன், அதுல 27% வந்து எந்த ஏஜ் குரூப்னு பாருங்க, 25 to 34. அடுத்து 27% 35 to 44. அப்ப கிட்டத்தட்ட 52% ஆஃப் வந்து பீப்புள் வந்து நம்ம டார்கெட் ஆடியன்ஸ் வந்து உமன் தான். சரிங்களா? ஸோ இதை பார்த்துக்கோ. அப்பதுக்கு அப்புறம் 21% 45 to 54. சரிங்களா? கொஞ்சம் கம்மி. ஸோ இப்போ 25 வயசுல இருந்து 54 வயசு வரைக்கும் நல்ல கூட ஜாஸ்தியா உமன்ஸ் தான் பாக்குறாங்க. அதுல 83% வெயிட் லாஸ் பத்தி பாக்குறவங்கல்ல. ஜென்ஸ் வெயிட் கூட தான் இருப்பாங்க, பட் ஈவன் தோ வெயிட் லாஸ் பத்தி பாக்குறவங்கல்ல ஜாஸ்தியா பாக்குறது வந்து உமன்ஸ் தான் பாக்குறாங்க. ரிலேஷன்ஷிப் ஸ்டேட்டஸ் வந்து சிங்கிள் ஆளுங்க வந்து 31%, மேரீடு தான் பாத்தீங்க அப்படின்னா 58%. நம்ம யாரை டார்கெட் ஆடியன்ஸ் பண்ணலாம் அப்படின்றத இந்த ஃபேஸ்புக் ஐக்யூ ஆடியன்ஸ் இன்சைட்ஸ்லயே பார்த்துக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி போஸ்ட் கிராஜுவேட்ஸ் வந்து 11% தான். நார்மல் கிராஜுவேட்ஸ் 69%, ஹை ஸ்கூல் கிராஜுவேட்ஸ் 20%. ஸோ இப்போ ஏஜ் அண்ட் ஜெண்டர் 83% உமன்ஸ் பார்த்துட்டோம். ஸோ உமனை மட்டும் நம்ம டார்கெட் பண்ணலாம் இந்தியாவில். கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் 2%. இப்போ இதில் யார் ஜாஸ்தியாக இருக்கான்னு பாருங்க. எஜுகேஷன் அண்ட் லைப்ரரிஸ் 16%, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீசஸ் ஆஃபீஸர்ஸ் நிறைய பேர் 30% இருக்காங்க. ஸோ இதை வந்து பேஸ் பண்ணி பண்ணோம்னா நமக்கு பெரிய ரிசல்ட் கிடைக்குமா என்னன்றது தெரியல. ஏன்னா ஜாப் டைட்டில் வச்சு நம்ம ஆடியன்ஸை செலக்ட் பண்ணோம்னா ரொம்ப பெரிய ரிசல்ட் கிடைக்கும் கிடையாது. பட் ஈவன் தோ வந்து நீங்க வேற வேற நீஷுக்கு இதை ட்ரை பண்ணலாம். வெயிட் லாஸை பொறுத்தளவு இந்த மூணுமே போதுமானதுன்றது என்னோடது. ஸோ பேஜ் லைக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நியூட்ரிஷனிஸ்ட், இந்த பேஜஸ் ஃபுல்லா அவங்க லைக் பண்றாங்க. நியூட்ரிஷனிஸ்ட், ஹெச்ஏஐபி நியூட்ரிஷன் ஃபிட்னஸ், டிவி ப்ரோக்ராம்ஸ், வெயிட் லாஸ் டிவி ப்ரோக்ராம்ஸ், இது எல்லாத்தையுமே இந்த குரூப்ஸ் எல்லாம் இருக்காங்க. பேஜஸ் எல்லாம் அவங்க லைக் பண்றாங்க.
ஆண்டர்பிரனர் சாலியன் ஜான்சனோட பேஜை லைக் பண்றாங்க. கம்யூனிட்டி ஃபிட் ஃபிட் கேர்ள்ஸ் கைடு இது பண்றாங்க. கோச் பண்ண வெயிட் லாஸ் சென்டர் பண்றாங்க. ப்ராடக்ட்ஸ் பண்றாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து பேஜ் டாப் கேட்டகரிஸ் பார்த்தீங்க. இப்போ பேஜ் லைக்ஸ் எந்தெந்த பேஜ் அப்படின்னா எக்ஸ்ட்ரீம் வெயிட் லாஸ்ன்ற பேஜ் வந்து கிட்டத்தட்ட 442.4K ஆளுங்க லைக் பண்றாங்க. அதாவது கிட்டத்தட்ட 4,42,000 பீப்புள்ஸ், சாரி 44 லேக்ஸ் நினைக்கிறேன். ஹைடி பவல் 644K பீப்புள் லைக் பண்றாங்க. டால்வன் குவின்ஸ் இந்த பேஜஸ் எல்லாமே லைக் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ டாப்ல இருக்கிறது எக்ஸ்ட்ரீம் வெயிட் லாஸ் அப்படின்ற பேஜ் இருக்கு. ஸோ இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எந்தெந்த கண்ட்ரி யூஎஸ் அண்ட் இது போட்டோம் இல்லைங்களா, யூஎஸ் அண்ட் இந்தியா போட்டோம் இல்லைங்களா, எந்தெந்த கண்ட்ரில எக்ஸ்ட்ரீமா வெயிட் லாஸ் பண்றாங்க அப்படின்றத பாருங்க. மியாமி புளோரிடால பீச் ஓரமா இருக்கு. ஸோ அதனால மியாமி புளோரிடால 0.3 தான். ஸோ இதுல இந்தியால வந்து பாத்தீங்க அப்படின்னா சண்டிகர் பஞ்சாப், பூனே மகாராஷ்டிரா, இது பாத்தீங்க மார்க்கோபா கண்ட்ரி அரிசோனா இது யூஎஸ்ல, டென்வர், ஃபீனிக்ஸ் எல்லாத்துலயும். இப்போ வேற வேற என்னென்ன ஏரியா இருக்கு நிறைய பாக்குறது அப்படின்னா ஜலந்தர் பஞ்சாப் தான் இருக்குது. சரி, பூனே மகாராஷ்டிரா ஜாஸ்தியா இருக்கு. இப்ப பாருங்க வேற ரீஜன்ஸ் பாக்குறோம். மும்பை மகாராஷ்டிரா 3% அதிகம். டெல்லி இந்தியா 3% அதிகம். ஸோ புரூக்லின் நியூயார்க், மகாராஷ்டிரா தான் ரொம்ப டார்கெட் ஆடியன்ஸ் ஜாஸ்தி. சென்னை தமிழ்நாடு நம்ம ஒரு 0.6. ஓகே, இதுல பட் ஆனா இதுல பாத்தீங்க அப்படின்னா கம்பேரிசன் ஸ்டேட்டஸ், அதாவது இந்த மாசத்துல நிறைய எந்த ஊர்ல இது அதிகமா பார்த்திருக்காங்க அப்படின்னா 200% பிளஸ்ல தான் இருக்கு. பட் நம்ம ஆளுங்க இப்ப இந்த கொரோனா டயத்துல பாத்தீங்க அப்படின்னா -17% இதெல்லாம் மைனஸ்ல வர்றது. ஸோ முதல்ல பார்க்கறதோட இப்ப கம்பேரிட்டிவ்லி கம்மி ஆயிட்டு இருக்காங்க அப்படின்றதுதான். சரிங்களா? இப்ப அடுத்த ஆக்டிவிட்டிஸ் பார்ப்போம். 30 டேஸ் சப்போஸ் லைக் பண்ணவங்க 17%. ஸோ லைஃப் டைம் இது. டிவைஸ் யூசர்ஸ் 60 மொபைல் ஒன்லில தான், மொபைல்ல தான் நிறைய பேர் பார்த்து பண்றாங்க. அதுல மொபைல்லையே ஆண்ட்ராய்டுல 58% ஆளுங்க பாக்குறாங்க. ஸோ இப்ப வந்து எப்பவுமே எந்த ஒரு ஃபேஸ்புக் ஆட் நீங்க போட போறதா இருந்தாலும் ஃபேஸ்புக் ஐக்யூ ஆடியன்ஸ் இன்சைட்ஸ்ல போய் அந்த ஃபேஸ்புக்கோட இன்சைட்ஸ் ஆடியன்ஸ் எந்த மாதிரி ஆடியன்ஸை நம்ம டார்கெட் பண்ணலாம், எந்த மாதிரி பீப்புள்ஸ் இதை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்ற ஐடியாஸை நீங்க எடுத்து வச்சுக்கிறணும். ஸோ அந்த மாதிரி நம்ம ஆடியன்ஸ் இருக்காங்க அப்படின்றத நீங்க டார்கெட் பண்றாங்க அப்படின்றத எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். எந்த நீஷா இருந்தாலும் சரி, ஸோ இப்படிலாம் நம்ம டார்கெட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து நம்ம வந்து இது வந்து நிறைய டைப் ஆஃப் ஃபேஸ்புக் ஆட்ஸ் இருக்கு. இப்போ நம்ம வந்து ஒரு சிம்பிள் டிராஃபிக் ஜெனரேட்டட் ஆடுக்கு போறோம். இப்போ பாத்தீங்கன்னா ஆட்ஸ் மேனேஜர் போயிட்டு டிராஃபிக்கை கிளிக் பண்றோம். டிராஃபிக்கை கிளிக் பண்ண உடனே ஸோ ஒரு கேம்பெயின் நேம் ஆட் பண்றோம். டிராஃபிக் வெயிட் லாஸ். ஓகேங்களா? ஸ்பிளிட் டெஸ்ட் நம்ம கிரியேட் பண்ண தேவையில்லை. ஸோ டெய்லி பட்ஜெட் வந்து 4,000 ஆட் பண்றோம். கேம்பெயின் பட்ஜெட் ஆக்சுவல் அமௌண்ட் ஸ்பெண்ட் பெர் டே மே வேரி. ஸோ அது ஒன்றும் ப்ராப்ளம், 4,000 இருக்கட்டும். ஸோ ஷோ மோர் ஆப்ஷன்ஸ் போகிறோம். லோவஸ்ட் காஸ்ட் ஆட் பண்றோம். ஆட் ஸ்கெடியூலிங் வந்து ரன் ஆட்ஸ் ஆல் த டைமே பண்ணிடுறோம். ஏன்னா எப்பவுமே ஆட்ஸ் ரன் பண்ணணும். ஸோ சர்டன் கேம்பெயின் தானே. ஸோ இப்போ வந்து ஆட் செட் நேம் வந்து ஆட் பண்றோம். ஆட் செட் நேம் என்ன ஆட் பண்றோம்? ஆட் செட் வெயிட் லாஸ் அப்படின்னு ஆட் பண்றோம். ஏன்னா நம்ம என்ன நீஷ்ன்றது நம்ம மறந்துடக்கூடாது இல்லையா, அதுக்கப்புறம் கேம்பெயின் ஓடிட்டு இருக்கும்போது. ஓகே, இப்போ டிராஃபிக் வந்து எந்த டிவைஸுக்கு நீங்க டிராஃபிக்கை ஜென்ரேட் பண்ணணும்? ஆப்புக்கு ஜென்ரேட் பண்ணணுமா, வெப்சைட்டுக்கு ஜென்ரேட் பண்ணணுமா, மெசஞ்சருக்கு ஜென்ரேட் பண்ணணும், வாட்ஸ்அப் வெப்சைட்டுக்கு. ஓகே, இப்போ
creative elements, images, headlines, art will auto generate combinations optimized for your audience, variations, இது எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்கா டைனமிக் கிரியேட்டிவா வந்து இருக்கும் அப்படின்றது. இமேஜஸ் ஆட் பண்ணணும்னு ஆட் பண்ணிக்கலாம், ஹெட்லைன்ஸ் இது எல்லாமே. ஸோ டைனமிக் கிரியேட்டிவ் வேணுமானா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இமேஜஸ், ஹெட்லைன்ஸ் இது எல்லாமே வந்து டைனமிக்கா அதுவே கிரியேட்டிவா இது பண்ணிக்கிறோம். சர்டன் வேரியேஷன் ஆட்டோமேட்டிக்ல கிராப்பிங், அப்ளை அண்ட் கரோசெல்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ அதை வந்து ஆட் பண்ணிக்கிறோம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்க கூகுள்ல போய் உங்களோட நீஷுக்கு தேவையான இமேஜஸையும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்புறம் லுக் லைக் ஆடியன்ஸை கஸ்டமைஸ் பண்றதையும் நீங்க பண்ணிக்கலாம். ஸோ ஆடியன்ஸ் கஸ்டமைசேஷன் எப்படி அப்படின்னா, ஏற்கனவே இருக்கிறது பண்றீங்களா, கிரியேட் ஆடியன்ஸ் பண்றீங்களா அப்படின்னா, ஏற்கனவே கஸ்டமைஸ் இது பண்ணல, நாங்க நியூ ஆடியன்ஸ் கிரியேட் பண்ணிக்கிறோம் அப்படின்றதும் பண்ணிக்கலாம். இந்த லுக் அலைக் ஆடியன்ஸ், கஸ்டம் ஆடியன்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா, சேம ப்ரீவியஸா நீங்க வந்து ஆடியன்ஸ் கிரியேட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா அதை யூஸ் பண்றது. சரிங்களா? ஸோ வீடியோஸ், லீட் ஃபார்ம்ஸ், இன்ஸ்டன்ட் பேஜஸ் இதுல ஏற்கனவே ஆடியன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க அதுல இருந்து ஆடியன்ஸை எடுத்து சப்ஸ்கிரைபர்ஸ் ஆடியன்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு யூஸ் பண்றது. சரிங்களா? ஸோ கஸ்டமைஸ் ஆடியன்ஸ் வந்து ஏற்கனவே வந்து லொகேஷன்ல இந்தியாவில் போடுறாங்க. ஸோ அந்த மாதிரி கஸ்டம்ஸ் ஆடியன்ஸ் நான் கிரியேட் பண்ண விரும்பல. ஏன்னா புதுசா இருக்கிறதுல டீடைல் டார்கெட்டிங்ல போறோம். எடிட் இந்தியாவில் இருக்கட்டும். ஏஜ் 65 தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம ஃபேஸ்புக் இன்சைட்ஸ்ல பார்த்தோம் ஒரு 56 வரைக்கும் இருக்கட்டும். ஓகே. ஆல் ஜெண்டர்ஸ், வெயிட் லாஸ் வந்து நம்ம உமன் நிறைய பார்த்தோம். ஸோ உமன்ஸை மட்டும் டார்கெட் பண்ணி பார்ப்போம் கொஞ்ச நாளைக்கு. அடுத்து வந்து நம்ம ஆடியன்ஸ் இன்சைட்ஸ்ல போய் மேரிட் எக்ஸ்க்ளூட், இதுல என்ன ஒரு பியூட்டி அப்படின்னா இன்க்ளூட் பீப்புளும் பண்ணலாம், எக்ஸ்க்ளூட் பீப்புள்ளையும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுல வந்து மேரிட் அப்படின்னு ஆட் பண்றது ஒரு ரிசல்ட். ஓகேங்களா? ரிலேஷன்ஷிப், ஜஸ்ட் மேரிட் அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த டெமோகிராஃபிக் இதுல வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட், பிஹேவியர்ஸ், அப்புறம் வந்து இந்த பேஜஸ்ல ஆட் பண்றவங்க அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். எதுனாலும் இட்ஸ் ஃபைன். ரிலேஷன்ஷிப் ஸ்டேட்டஸ்ல ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இன்சைட்ஸ் பார்த்துக்கோங்க. இன்சைட்ஸ்ல பார்த்துட்டு டிவைசஸ், மொபைல் டிவைசஸ் யூசர்ஸ், ஸோ இந்த மாதிரி இதை நம்ம இன்சைட்ஸ்ல பார்த்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஏற்கனவே நம்ம உமன்ஸை டார்கெட் பண்ணதுனால அதுல மேரிட்னா இன்னும் கொஞ்சம் நேரோ டவுன் ஆகும். சரிங்களா? ஸோ அது மாதிரி வேண்டாம் அப்படின்ற பட்சத்துல மேரிட் ஆட் பண்ணா பண்ணிக்கலாம். பட் உங்களுக்கு ஒரு இதுக்காக டெமோக்காக காமிக்கிறேன். ஸோ லாங்குவேஜஸ் நீங்க ஸ்பெசிபிக் லாங்குவேஜ் ஆல் பீப்புள் அப்படின்னா ஆல் பீப்புளும் நீங்க கனெக்ஷன் டைப் ஆட் பண்ணிக்கலாம். லாங்குவேஜஸ் வந்து இங்கிலீஷ், யூகே இங்கிலீஷ் அப்படின்னு போட்டா நம்ம இந்தியாவில் பேசுறது ஃபுல்லா யூகே இங்கிலீஷ் தான். யூஎஸ் இங்கிலீஷ் போட்டா யூஎஸ்ஏ டார்கெட் பண்றது. சரிங்களா? ஸோ நம்ம வந்து யூகே இங்கிலீஷை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம செலக்ட் பண்ண வேண்டியது, நம்ம தமிழ் வெயிட் லாஸ் ஆட் பண்றோம் அப்படின்னா தமிழ்ல, இல்ல ஹிந்தி ஆட் பண்றதா இருந்தா ஹிந்தி,
அப்புறம் தமிழ். ஸோ இது மாதிரி இது மோஸ்ட் காமனா ஆட் பண்றாங்க. தெலுங்கு, கன்னடா, ரைட். ஸோ இந்த மாதிரி 4 ஆடியன்ஸஸ் ஆட் பண்ணிடுறோம். ஸோ இன்னும் பார்த்தீங்க நம்மளோட பொட்டன்ஷியல் ரீச் பார்த்தீங்க அப்படின்னா 1 crore 12 crore பீப்புள்ஸ் அளவுக்கு இருக்கு. ஸோ இந்த ஆடியன்ஸை நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கிறோம். ஓகே, இந்தியாவில் 15 to 60 ஏஜ், ஃபீமேலு, யூகே இங்கிலீஷு, ஸ்டேட்டஸ் ஓகே, சேவ் பண்ணிடுறோம். சேவ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம கண்டினியூ பண்றோம். இப்போ டிராஃபிக், வெயிட் லாஸ், ஸோ நம்மளோட பிசினஸ் பேஜ் ஃபேஸ்புக் பேஜ்ல நீங்க ஆட் பண்றது அதையும் நீங்க ப்ரோமோட் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா சிங்கிள் இமேஜ் ஒரு வீடியோஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நீங்க எத்தனை இமேஜஸ் உங்களோட வீடியோவுக்கு ஆட் பண்ணணும் அப்படின்னா அந்த இமேஜஸையும் நீங்க இங்கே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் மீடியாஸ் போயிட்டு ஆட் இமேஜ். இப்போ நம்ம ஏற்கனவே இமேஜஸ் டவுன்லோட் பண்ணி வச்சிருந்தா அதை நீங்க ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம இமேஜஸை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அப்லோட் இமேஜஸ்ல போய் நம்ம இமேஜஸ் வேணுன்ற இமேஜஸை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம இமேஜஸ் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் அதை கண்டினியூ பண்ணிடுறோம். இதுக்கப்புறம் வந்து நம்ம மொபைல் ஃபீட்ஸ்ல எல்லாத்துலேயுமே சிங்கிள் இமேஜ் வீடியோஸ் ஆட் பண்ணிடுறோம். ஸோ டெக்ஸ்ட் வந்து பிரைமரி டெக்ஸ்ட் உங்களோட பிளாக் நீஷ்ல இருக்கிற வேர்ட்ஸையும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு ஒரு கிரியேட்டிவா ஒரு வேர்ட்ஸ் தெரியும்னா கூட யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா?
So exercises for weight loss. ஓகேங்களா? Most important hacks for weight loss. ரைட், ஷேர் பண்ணியிருக்கோங்க. இப்போ வந்து நம்ம ப்ரமோட் பண்ண வேண்டிய பிளாக் பேஜ் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடலாம். இப்போ நம்ம வந்து இந்த வெயிட் லாஸ் ஹெட்லைன், பிரைமரி டெக்ஸ்ட் இதெல்லாம் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளோட பேஜ் யூஆர்எல்ல ஆட் பண்ணிடுறோம். ரைட்டுங்களா? ஆட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட இமேஜஸ் இதெல்லாம் வந்து எப்படி டிஸ்ப்ளே ஆக போகுது அப்படின்றத உங்களுக்கு காமிச்சிரும். ரைட்டா? ஸோ உங்களுக்கு ஃபேஸ்புக் சிங்கிள் இமேஜ் வீடியோஸ் இது எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. ரெடி ஆனதுக்கு அப்புறம் யூஆர்எல் பேராமீட்டர், டிஸ்ப்ளே லிங்க், லேர்ன் மோர் ஆப்ஷனல்ல எல்லாமே ஆயிடுச்சு. சரிங்களா? ஸோ இப்போ வந்து ட்ராகிங் பிக்சல்ஸ், ஃபேஸ்புக் பிக்சல்ஸ் பற்றி நான் அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பேராமீட்டர்ஸ் இது எல்லாமே பண்ணிடணும். சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து ஆட் பண்ண வேண்டியது உங்களோட பேஜஸ் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிட்டோன்னா உங்களுக்கு அது சூட்டபிளாக இருக்கும். அது எப்படி கிரியேட் பண்ணுறது என்ன ஏதுன்றதை நம்ம ஸோ இப்போ வந்து ஒரு ஃபேஸ்புக் பேஜ் வந்து எக்ஸசைஸ் ஃபார் வெயிட் லாஸ் அப்படின்ற ஒரு ஃபேஸ்புக் பேஜை கிரியேட் பண்ணிடுறோம். கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் சிங்கிள் இமேஜ் வீடியோஸில் இந்த 4 இமேஜஸையும் ஆட் பண்ணிட்டு டிஸ்கிரிப்ஷன்ஸ், யூஆர்எல்ஸ் எந்த பிளாகை நம்ம ப்ரொமோட் பண்ணுவோம் அந்த பிளாகை வந்து லிங்கை ஆட் பண்ணிட்டு நம்ம பிக்சல் இவெண்ட்ஸ், பிக்சல் செட்டப் பண்ணுறதால பண்ணிக்கலாம். இது வந்து உங்களுக்கு ட்ராக்கிங், இது ஃபேஸ்புக் பிக்சல் பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ சோஷியல் மீடியா ஆட்ஸ் டிவிஷன்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபேஸ்புக் பிக்சலில் ஒரு ட்ராக்கிங் இவெண்ட்ஸ் இதெல்லாம் பண்ணிவிட்டு ஒரு ரிவ்யூ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஐடியா கிடைக்கும். ரிவ்யூ முடிச்சதுக்கப்புறம் ஓகே அப்படின்னா ஒரு எரர் ஒன்று காமிக்குது, என்னன்றதை நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ இன்ஸ்டாகிராம்லேயும் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண, ஸோ அது அந்த அளவுக்கு தேவை கிடையாது. ஓகேங்களா? ஸோ இப்போ கன்ஃபார்ம் கொடுத்துட்டு பேமெண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ஆடு சர்க்குலேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் வந்து ஒரு ஃபேஸ்புக் ஆட்ஸ் ஃபார் டிரைவிங் டிராஃபிக் ஃபார் அவர் அப்ளிகேட் மார்க்கெட்டிங் டூல். ஒரு அப்ளிகேட் மார்க்கெட்டிங் ப்ராடக்ட்ஸ் இருக்குன்னா அவங்க நம்மளோட வெப்சைட்டுக்கு டிராஃபிக்கை ட்ரைவ் பண்ணுறதுக்கு பெய்டு ஆட்ஸ் மூலியமா, அதாவது ஃபேஸ்புக் ஆட்ஸ் மூலியமா டிராஃபிக் எப்படி டிரைவ் பண்றது. நிறைய சோஷியல் மீடியா இருந்தாலும் ஃபேஸ்புக்கோட இம்பாக்ட் வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். அதனால தான் நான் பெய்டு ஆட்ஸ்ல அப்ளிகேட் மார்க்கெட்டிங்ல ஃபேஸ்புக் மட்டும் உங்களுக்கு நான் ஆட் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம், ஆடியன்ஸ் இன்சைட்ஸ் போய் இந்த டெமோகிராஃபி இதெல்லாத்தையும் செக் பண்ணிட்டு அதுக்கு எதாப்புல ஒரு ஆடு கிரியேட் பண்ணி போட்டுடுறோம். சரிங்களா? ஸோ இது கன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட் சர்க்குலேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் வந்து ஒரு டிராஃபிக் டிரைவ் பண்ணுறதுக்கு ஃபேஸ்புக் ஆட்ஸ் போடுறது. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை பாய்.